ஹாய்ங்க, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம என்னதான் சமையல் பண்ணாலும் இந்த மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா, அதுவும் மறுநாள் டிஃபனுக்கு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஜிலேபி மீன் தான் வாங்கிட்டு வந்தோமே. கிலோ வந்து எங்கள் ஊரில் வந்து ரூ. 200 அப்படின்னு கொடுத்தாங்க. மீன் குழம்பு நைட்டு வச்சுட்டேங்க. காலையில் டிஃபனுக்கு தோசைக்கு இல்லை இட்லிக்கு இது ரெண்டுத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. மீன் குழம்பு அப்படின்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் தான் பொரியல் பண்ணியிருந்தேனே. புளியோதரை செஞ்சுட்டேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். காலையில் தோசை ஊற்றிட்டு புளியோதரை பண்ணிவிட்டு மீல் மேக்கர் பொரியல் பண்ணிட்டேங்க. இவ்வளோ தான் ரெசிபியே. நேற்றே கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவிட்டேன். அதனால் பாத்திரம் கழுவுற வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. வெளியே வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளே அப்பக்குட்டி வீடெல்லாம் பெருக்கி வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைலாம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த குரோட்டனோட பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் சிறப்பாக என்னோடய வேலைக்கு கிளம்பிட்டேங்க. பாதி வழி போகிறப்ப தான் ஞாபகம் வரும் எனக்கு கேஸ் ஆஃப் பண்ணான்னு தெரியல, கதவு கரெக்டாக பூட்டினான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்குங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தோணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.